வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே அகாடமி. சுபாஷ் ரயில்வே அகாடமி யூடியூப் சேனல் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ரயில்வே போட்டித் தேர்வான ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் தேர்வு மற்றும் ரயில்வே ஆர்ஆர்பி தேர்வு மற்றும் எஸ்எஸ்சி ஜிடி தேர்வு மத்திய அரசு போட்டித் தேர்வுல தமிழ்ல படிச்சு தமிழ் எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்று ஈஸியா வேலையில் சேரலாம். அதற்கு நம்ம சேனல் மற்றும் நம்முடைய ஸ்டடி மெத்தட என்சிஆர்டி மெத்தடை ஃபாலோ பண்றோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சயின்ஸ் கிளாஸ் மற்றும் சுபாஷ் ரயில்வே அகாடமியின் சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் என்சிஆர்டி ஒன்னோட தமிழ் புக்கோட மாடல் எப்படி இருக்கும் அதோட ஃபார்மேட் தான் இப்போ நான் இந்த டிவில போட்டு காட்டுறேன். நான் பாருங்க, என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது ஏறத்தாழ ஒரு 550 பேஜஸ் கொண்டது. இது ஃபுல்லாவே ஒன் வேர்ட் டைப். என்ன பாருங்க, ஃபுல்லாவே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒரு கேள்வி கொடுத்து அது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். முக்கியமான தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா, இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு போட்டு அது ஒரு தனி கட்டத்துல கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே இதுக்கு முன்பு நடைபெற்ற எல்லா மத்திய அரசு போட்டித் தேர்வுகள கொஸ்டின் அனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. ஸோ எனவே என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 தேவைப்படுறாங்க. சுபாஷ் ரயில்வே அகாடமியின் ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுடைய பேரை பதிவு பண்ணிட்டீங்கன்னா தகவல் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. மற்றும் நீங்க டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்கள் ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அதுல ஜெனரல் சயின்ஸ் பொது அறிவியல்ல படிக்க வேண்டிய முக்கியமான சப்ஜெக்ட் இயற்பியல் பிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி வேதியியல் மற்றும் லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படும் வாழ்க்கை அறிவியல் எல்லாமே நம்ம வரிசையா கிளாஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முக்கிய அறிவியல் கருவிகள், இம்பார்ட்டன்ட் சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த சாப்டர்ல இருந்து 1 அல்லது 2 கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இந்த முக்கிய அறிவியல் கருவிகள் என்பது மொத்தம் 112 கொஸ்டின் இதுல கொடுத்துருக்கு. 112 கேள்விகள் உள்ளது முக்கிய அறிவியல் கருவிகள் இந்த சாப்டர்ல. ஸோ இப்போ நான் ஒவ்வொரு கேள்வி சொல்லி அதுக்குரிய பதில சொல்றேன். கொஸ்டின் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க, ரத்த அழுத்தத்தை அறிய உதவும் கருவி எது? ரத்த அழுத்தம்னா பிபி, பிளட் பிரஷரை அறிய உதவும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் ஏ ஸ்பிக்மோ மானோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, காற்றின் அழுத்தத்தை அளக்க உதவும் கருவி, அதாவது ஏர் பிரஷரை அளக்க உதவும் கருவி. கொஸ்டின் நம்பர் 2க்கு சரியான விட ஆப்ஷன் பி பாரோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, காற்றின் வேகத்தை அளக்க உதவும் கருவி, அதாவது ஸ்பீட் ஆஃப் ஏர், காற்றின் வேகத்தை அளக்க உதவும் கருவி அனிமோமீட்டர். கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் சி அனிமோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, வளிமண்டலத்தின் ஈரப்பதம் அப்படின்னா ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. வளிமண்டலத்தின் ஈரப்பதத்தை அளக்க உதவும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 4க்கு சரியான விட ஆப்ஷன் பி ஹைக்ரோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, வெப்பநிலை டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை அளக்க உதவும் கருவி. கொஸ்டின் நம்பர் 5க்கு சரியான விட ஆப்ஷன் டி தெர்மோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, எக்ஸ் கதிர்களின் அலைநீளத்தை அளக்க உதவும் கருவி. அலைநீளம் அப்படின்னா வேவ் லென்த். ஸோ எக்ஸ் கதிர்களின் அலைநீளத்தை அளக்க உதவும் கருவி. கொஸ்டின் நம்பர் 6க்கு சரியான விட ஆப்ஷன் பி ப்ராக் ஸ்பெக்ட்ரோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க, கதிரியக்கம் மேற்கொண்டு பார்த்துருக்கோம், ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிரியக்கத்தை அளக்க உதவும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ கைகர் முல்லர் எண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க, ஒரு மின்சுற்றில் உள்ள மின்சாரத்தை கண்டறிய மற்றும் அளக்க பயன்படும் கருவி. ஒரு சர்க்கியூட், எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல உள்ள கரண்டை கண்டுபிடிக்கிறது மற்றும் அளக்க பயன்படும் கருவி. கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட ஆப்ஷன் பி கால்வனோமீட்டர். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படிதான் சுபாஷ் ரயில்வே அகாடமி என்சிஆர்டி ஒன்னோட புக் இருக்கும். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இது போல டெய்லி கிளாஸ் பண்ணோம்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.